என் பெயர் அனுஸ்ரீ. என்னுடைய பதிவு எண் 2903. குமரி அறிவியல் பேரவை நடத்தும் உணவு திருவிழாவில் நான் கறிவேப்பிலை வைத்து தொக்கு செய்யலாம் என வந்துள்ளேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் பெப்பர், நல்ல மிளகு, அடுத்து 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 10 பல் பூண்டை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அடுத்து 6 வரமிளகாய், அடுத்து 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு, அடுத்து இதோட மெயின் இது என்னென்னா கறிவேப்பிலை. இது இவ்வளோ தான் நம்ம கறிவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இப்போ எப்படி கறிவேப்பிலை தொக்கு செய்யலாங்கிற செய்முறையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபஸ்ட் நாம் நல்ல மிளகு போடணும். நல்ல மிளகு நான் எடுத்து வச்சுருக்க அளவு இப்படி போட்டுட்டு இதை நல்லாவே கிளறி விடணும். இப்போது இந்த நல்ல மிளகை நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடலாம். இதையுமே அப்படி தான் பொடி பண்ணுற அளவு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இந்த வெந்தயம் எல்லாமே நல்லா வறுத்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம். அதையும் நம்ம பொடி பண்ணுற அளவு வறுத்து எடுக்கணும். ஜீரகம் எல்லாம் நல்லா வறுத்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் தனியா பொடியை இதில் போட்டு சூடுபடுத்திக்கலாம். இந்த சூடான தனியா பொடி, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ வறுத்தெடுத்த இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம வரமிளகை போட்டு நல்லா இது பொரிஞ்சு வந்த அப்புறம் இதில் புளி போடலாம். இப்போ இந்த வரமிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம கறிவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கறிவேப்பிலை பொரிஞ்சுட்டே இருக்கட்டும். இதில் நம்ம லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை இதில் போட்டு நல்லா அதையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது இந்த கறிவேப்பிலையும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு ஆற வச்ச அப்புறம் இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த கறிவேப்பிலையும் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸையும் நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு இப்போ சூடான இந்த எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பை போடலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொட்டிடுச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் போடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொட்டிடுச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் போடலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க பூண்டை போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிய கறிவேப்பிலை பேஸ்ட்டை போடலாம். இப்போ
இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் பொடி பண்ணோம் இல்லை, அந்த ஸ்பைசஸையும் இந்த பேஸ்ட்டுக்கு கூட சேர்த்து போடலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுருந்தா 6 மாதம் வரைக்கும் எந்த கெட்ட ஒன்றும் போகாது. இப்போ இந்த கறிவேப்பிலை தொக்கு நல்லாவே சூடாயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். இந்த கறிவேப்பிலை தொக்கை நம்ம சூடான சாதம், பழங்கஞ்சி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம இதை சாப்பிடலாம். இந்த தொக்குல கறிவேப்பிலை சேர்த்திருக்கனால இது நம்ம முடிய நீளமாட்டு கருமையாட்டு வளர வைக்கும். எனவே எனக்கு இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.